அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் சுதர்ஷன் from Neet Strategies in Tamil. லாஸ்ட் ஒரு 2-3 டேஸா நீட் 2021 aspirants என்ன காண்டாக்ட் பண்ணி கேட்டாங்க. யார் யாரெல்லாம் என் கூட காண்டாக்ட்ல இருந்தாலோ அவங்க கேட்ட ஒரு முக்கியமான 2 விஷயங்கள் நான் சொல்றேன். ஒன்று வந்து, அண்ணா இந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து நீட் 2021 போஸ்ட்போன் ஆகுன்னு சொல்றாங்களே, அது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு இது முக்கியமான கொஸ்டின் இருந்துச்சு. இன்னொரு சில பேர் கேட்டது, சிலபஸ் வந்து குறைக்க போறாங்களாமே, இப்போ சிபிஎஸ்சி குறைச்சிட்டாங்க, ஐஎஸ்சி குறைச்சிட்டாங்க, இன்னும் பல போர்ட்ஸ்ல வந்து நமக்கு 12க்கான சிலபஸை குறைச்சிக்கிட்டே இருக்காங்க கோவிட் வந்ததுனால. ஸோ நீட் அண்ட் ஜேஇக்கான சிலபஸ் குறைப்பாங்களா, அப்படி குறைச்சா என்னென்ன சாப்டர்ஸ் குறைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த விஷயம் நிறைய நீட் ஆஸ்பிரன்ஸோட மனசுல கொஞ்சம் மென்டலி வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஓகே, இந்த வீடியோவில் கம்ப்ளீட் சொல்யூஷன் இதுக்கு நான் சொல்கிறேன். தெளிவாக உங்களுக்கு என்ன நடக்குது, கிரவுண்ட் சுச்சுவேஷன் என்ன, நீங்கள் என்ன ஸ்மார்ட்டாக பண்ணுங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது போஸ்ட்போன்மெண்ட் பற்றி. அடுத்து நம்ம செகண்டு சிலபஸ் ரிடக்ஷன் பற்றி நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட், போஸ்ட்போன்மெண்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத கேள்வி இருக்குது. அஃபிஷியலி ஸ்பீக்கிங் யார் யாரோ ஒவ்வொருத்தர் டேட் சொல்லிட்டே வராங்க. மே 2 நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீட் வந்து அன்அஃபிஷியலாக நமக்கு சொல்லியிருக்காங்க. பட் அஃபிஷியலி ஸ்பீக்கிங் இன்னும் என்டிஏ அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணல. அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னா, வித்தின் 1 வீக் நமக்கு வந்து டிசம்பர் 1st வீக் இல்லை ஃபர்ஸ்ட் 10 டேஸ்க்குள்ள டிசம்பர் 10க்குள்ள கன்ஃபார்மாக எக்ஸாக்ட் டேட் ஃபார் நீட் 2021 நமக்கு கிடைச்சிடும். ஆல்சோ இப்போ ரீசெண்டாக வெளியில் வந்திருக்க முக்கியமான நியூஸ் என்ன, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஜேஇ 2021 ஜான்வரியில் நடக்கும், ஜான்வரியில் நடக்கும், ஏப்ரலில் ஒன்று நடக்கும். பட் ஜான்வரியில் நடக்க போகிற ஜேஇயை போஸ்ட்போன் பண்ணி பிப்ரவரியில் வச்சுருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு நடந்த ரீசெண்டான நியூஸ். என்டிஏவே சொல்லிட்டாங்க இந்த விஷயத்த. சரிங்களா, ஜான்வரியில் நடக்க போகிற ஜேஇ பிப்ரவரியில் நடக்க போகுது. நீட் மே 2ங்கிறது அன்அஃபிஷியலாக நமக்கு வந்து ரீச் ஆயிருக்கு. இன்னும் அஃபிஷியலான டேட் நமக்கு வரல. அது எப்போ வரும்னா நெக்ஸ்ட் வீக் டிசம்பர் 10ஆம் தேதி பக்கம் வந்துடும். சரிங்களா, அந்த அரௌண்ட் நமக்கு வந்து கன்ஃபார்ம் டேட் என்டிஏவே நமக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரிஜினலாக வெரிஃபை பண்ணியாச்சு. இதுதான் உண்மை இது வரைக்கும். இந்த நேரத்தில் ஒரு சில பேர் உங்களை குழப்புவாங்க, போஸ்ட்போன் ஆகும், ஜூலை போகும், ஜூன் போகும், ஆகஸ்ட் போகும்னு. ப்ளீஸ் நம்ப வேணாம். லாஸ்ட் 2020 ஆஸ்பிரன்ஸ் பார்த்தீங்களா, கடைசியில் போஸ்ட்போன் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களோட ப்ரிப்பரேஷனை லூஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸ்ட்ரா 1 மந்த் கிடைக்கும், எக்ஸ்ட்ரா 2 மந்த் கிடைக்கும், மறுபடியும் போஸ்ட்போன் ஆகிடும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாவம் லிட்ரலி எதிர்பார்த்தாங்க. மறுபடியும் போஸ்ட்போன் ஆகும், கோவிட் சுச்சுவேஷன் எப்படி இருக்கு, ஆல்ரெடி 2 தடவை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க, கண்டிப்பாக அடுத்த தடவை போஸ்ட்போன் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கவர்மெண்ட் பண்ணலை. அவங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, அகாடமிக் இயர் இப்போ லூஸ் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா, ஒரு அகாடமிக் இயரை இப்போ வந்து ரொம்ப ஒரு ஸ்டெபிலைஸே இல்லாமல் ரொம்ப ஆடி போயிருக்கு. அதை சரி பண்ணணும் தான் நினைப்பாங்க. அப்படிதான் ஒரு கவர்மெண்ட் திங்க் பண்ணும். ஸோ அப்படிங்கிறப்ப மோஸ்ட்லி வந்து அதை அடுத்த பேட்ச்ல வந்து ஸ்டெபிலைஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஸ்டெபிலைஸ் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக மே மந்த் வச்சுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் போஸ்ட்போன் ஆகுன்னு சொல்லிட்டு ஒர்ஸ்ட் கேஸில் யோசிக்கவே வேணாம். ப்ளீஸ் போஸ்ட்போன் ஆகாது, மே மந்தே நடந்துருன்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சு அப்படி படிங்க. அதுதான் உங்கள் உள்ளே இருக்க குவாலிட்டியை ஃபயரோட வெளில எடுத்துகிட்டு வரும். பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. இல்லைன்னா போஸ்ட் பண்ணிவிடும் பொறுமையாக நம்ம படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள லேசினஸ் தான் டெவலப் ஆகும். ஸோ ப்ளீஸ் நான் சொல்கிறேன், ஆஸ் அ நீட் ஆஸ்பிரண்ட்டாக இருந்திருக்கிறதுனால நான் சொல்கிறேன், இது நிஜமாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் மனசுலையும் இது வரது தான். போஸ்ட் பண்ணிடுச்சுன்னா நம்ம கொஞ்ச நாள் படிக்கலாமே, இல்லை இப்போயே ஹார்ட் ஒர்க் போடணுமே, கடைசி ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸில் ஹார்ட் ஒர்க் போட்டுக்கலாமே தோணும். முடியாது. இப்போ நீங்கள் போடணும்னு நினச்சாலும் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ யோசிங்க, 5 மாதம் தான் டைம் இருக்குங்கிறப்ப நம்ம எஃபெக்டிவ் யோசிக்கணும்னு நினச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் தெளிவாக படிக்க முடியும், ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜிஸ் போட முடியும். இது ஒரு சைடு இருக்கட்டும். போஸ்ட்போன் பற்றின நியூஸ் இதுதான். உங்களுக்கு கம்ப்ளீட் பிக்சர் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. இதுதான் உண்மையான விஷயம். கிரவுண்ட் சுச்சுவேஷன் இதுதான். நான் எல்லாத்துலேயும் பார்த்து வெரிஃபை பண்ணியாச்சு. ஜேஇ வந்து பிப்ரவரியில் நடக்க போகுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இன்னும் நீட்டுக்கான அஃபிஷியல் டேட் யாரும் சொல்லலை. டிசம்பர் 10-15க்குள் நமக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிடும் என்னைக்கு டேட் இருக்க போகுது, ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க நம்ம பார்த்துக்கலாம். ஓகே டன். இந்த 2 விஷயம் தான். போஸ்ட்போன் பற்றி குழப்பிக்க வேணாம், தெளிவாக இருங்க. ஸோ எல்லா சோஷியல் மீடியாஸ்லேயும் பரவலாக பேசிகிட்டு இருக்க ட்வீட் இதுதான். நம்ம டாக்டர் ரமேஷ் பொக்ரியால் மினிஸ்டர் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் வாஸ் ஆல்சோ டிசைடட் தட் என்டிஏ வில் கம் அவுட் வித் த சிலபஸ் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஆஃப்டர் அசஸ்மெண்ட் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் சினேரியோ இன் வேரியஸ் போர்ட்ஸ். நம்ம நிறைய போர்டில் சிலபஸ் ரெடியூஸ் பண்ணதுனாலையும் கோவிட் சுச்சுவேஷன் இருந்ததுனாலையும் என்டிஏ வந்து திங்க் பண்ணி கொஞ்சம் நிறைய யோசிச்சதுக்கப்புறமா நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் லைக் நீட் அண்ட் ஜேஇயில் வந்து ஒரு சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, நம்ம யோசிப்போம், இதை பற்றி நாங்கள் பேச போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் திங் இஸ், எ கேம்பெயின் வில் பி லான்ச்டு பை எஜுகேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா to seek views from students, parents and teachers on how and when to conduct the exams next year. ஸோ இதெல்லாம் பிளான் பண்ண போகிறாங்க. ஒரு கமிட்டி செட் பண்ணி
பேரண்ட்ஸ் கிட்டயும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் டீச்சர்ஸ் கிட்டயும் கேட்டு சர்வேல எடுத்ததுக்கு அப்புறமா பொறுமையாக தான் டிசைட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் இவங்களுக்காக வெயிட் பண்ண அவசியம் கிடையாது. இப்போ ஒரு கொடுத்துருக்க இந்த ட்வீட் பார்த்தீங்களா, நிஜமாக சொல்கிறேன், நிறைய பேரை கன்ஃபியூஷனில் ஏற்படுத்திருச்சு. குழப்பம் அடையாதீங்க. இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா தெரியல. பட் சிலபஸ் ரெடியூஸ் ஆனால் பரவாயில்ல. பட் அவங்க ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி தான். அப்படி சிலபஸ் ரெடியூஸ் பண்ணாலும் பெரிய இம்பாக்ட் இருக்காது. ஒவ்வொரு சாப்டரும் நம்ம குறைக்கிறது மூலிமா பெரிய இம்பாக்ட் உங்கள் ப்ரிப்பரேஷனில் கிரியேட் ஆகாது. ஸோ இந்த வீடியோவில் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல நினச்சது தான், சிலபஸ் ரெடியூஸ் ஆகுன்னு சொல்லிட்டு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. போஸ்ட்போன்மெண்ட் பற்றி நமக்கு தெரியல, அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு சொல்லுவாங்க, இன்னும் அஃபிஷியல் டேட் நமக்கு வரல. ஸோ இதை ரெண்டையும் மனசில் வச்சுக்கிட்டு ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்க, பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ செகண்ட் விஷயத்துக்கு வரலாம். தட் இஸ் அபவுட் சிலபஸ் ரிடக்ஷன். நிறைய பேர் கேட்ட கேள்வி இதுதான். சிபிஎஸ்சி ஆகட்டும், ஐஎஸ்சி ஆகட்டும், அதர் ஸ்டேட் போர்டு ஆகட்டும், சிலபஸ் இப்போ குறைச்சிக்கிட்டே வந்துட்டாங்க. நிறைய பேரில் குறைச்சிட்டாங்க. நீட்டுக்கும் குறையுமா, ஜிஇக்கும் குறையுமா, இதுதான் முக்கியமான கேள்வி. இந்த நேரத்தில் நம்ம ரெண்டு வியூ பார்க்கணும். ஒன்று வந்து நீட்டுங்கிறது ஒரு நேஷனல் எக்ஸாம். ஸோ சென்ட்ரல் லெவல் ஒரு நேஷனல் கவர்மெண்ட் நடத்துகிற ஒரு பெரிய எக்ஸாம். ஸோ இது ஒன்றுங்கிறப்ப அதர் நிறைய ஸ்டேட் போர்ட்ஸில் வந்து நமக்கு சிலபஸை குறைச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆங்கிள் படி பார்த்தோம்னா நீட் சிலபஸும் குறைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல, சொல்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ங்கிறப்ப கொஷின்ஸ் எங்கேருந்து வேணால் வரலாம். நம்ம வந்து இந்த சாப்டர்லேருந்து இப்படி வந்தே தீரும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானமாக சொல்ல முடியாது. அப்படின்னு அதுக்கு ஒரு ரூல் கிடையாது. ஆக்சுவலாக எக்ஸாமினர்ஸ் நினச்சா அவங்க எப்படி வேணால் கொஷின்ஸ் மாற்றலாம், மாற்றாமல் இருக்கலாம். அவங்களோட கையில் தான் இருக்குது. கொஷின் பேப்பர் எடுக்கிறவங்க கையில் தான் இருக்குது. ரூல் படி இந்த சாப்டரில் இத்தனை மினிமம் கொஷின் வந்தே ஆகணும், எந்த ரூலும் கிடையாது, எழுதப்பட்ட சட்டம் கிடையாது. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம சிலபஸை பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. நம்ம எல்லாமே தான் படிக்கிற மாதிரி இருக்கும். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்டும் இன்னொரு கான்செப்டும் இன்டர்லிங்க் ஆயிருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் த சாப்டர்ஸில் இந்த சாப்டர் படித்தா தான் அந்த சாப்டர் புரியுங்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 12th ஃபர்ஸ்ட் சாப்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் நீங்கள் படிக்கலாம்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் வர எதுவுமே உங்களுக்கு புரியாது. ஃபியூச்சரில் இருக்க மேக்னட்டிசம் ஆகட்டும், அந்த பார்ட் 1 புக்கே உங்களுக்கு புரியாமல் போயிடும். ஸோ அது மாதிரி நிறைய சாப்டர்ஸ் இருக்குது. ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியர் படிக்கலனாலும் செமிகண்டக்டர்ஸ் வராது. ஸோ நிறைய சாப்டர்ஸ் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று இன்டர்லாக் இருக்குது. கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் படிக்கலனா தெர்மோடைனமிக்ஸ் வராது. ஸோ இந்த மாதிரி நான் ஃபிசிக்ஸில் மட்டும் சொல்கிறேன், பயாலஜிலையும் இருக்குது. பயாலஜியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மொத்த யூனிட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த சாப்டருமே பெருசாக உங்களால் ரெடியூஸ் பண்ண முடியாது. ஒன்றுக்கான கான்செப்டை இன்னொரு இடத்துல நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டஃப் பிலீப்ஸ் வந்து நீங்கள் ப்ளீஸ் நம்பாதீங்க. இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஒரு பிரதராக, ஒரு கைடிங் பர்சனாக இருந்து சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன். என் சைட்லேருந்து எல்லா போர்ஷன்ஸும் கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் மென்டலி ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருப்பீங்க. எக்ஸாமில் எந்த கொஷின் கேட்டாலும், அவுட் ஆஃப் சிலபஸில் கொஷின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு டேலண்டடாக இருக்க முடியும். உங்களுக்கு டைம் இருக்குது. என்னதான் ஸ்கூல்ஸில் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு ரிப்பீட்டர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே படிங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். உங்கள் ஸ்கூல்ஸில் இப்போ சொல்லித்தராங்கன்னா ஆன்லைனில் உங்களுக்கு என்ன சாப்டர் சொல்லித்தராங்களோ அதையே அப்படியே நீட்டுக்கும் படிச்சு முடிங்க. கையோட ஒரு வேலையாகட்டும். இதை தான் நான் ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஒர்க்கை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோலேருந்து நான் முக்கியமாக சொல்ல நினச்ச விஷயம் இதுதான். தெளிவாக இருங்க, மைண்டை லூஸ் பண்ணிடாதீங்க. இந்த டைம் தான் உங்களோட ப்ரிப்ரேஷனில் ஒரு பீக்கான டைம். இதை நீங்கள் ஜஸ்ட் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப மோசமான கான்சிக்வன்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபியூச்சரில் ஃபீல் பண்ணுவீங்க, ஐயோ அந்த டைமிங்கில் நான் ஒழுங்காக படிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக நான் நல்ல மார்க் எடுத்திருப்பேன், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன், சிலபஸ் கவர் பண்ணியிருப்பேன். அப்போ இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே நம்ம விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு ஃபியூச்சரில் ஃபீல் பண்ணுவீங்க. இது எனக்கும் நடந்தது. நிறைய நீட் ஆஸ்பிரன்ஸ் இந்த வருஷம் 2020 எழுதின ஆஸ்பிரன்ஸ் ஃபீல் பண்ண விஷயம் இது. நான் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணதுனால எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ப்ளீஸ் இதை மனசில் வச்சுக்கோங்க. போஸ்ட்போன்மெண்ட் பற்றி யோசிக்காதீங்க, சிலபஸ் ரிடக்ஷன் பற்றி யோசிக்காதீங்க. என்ன நடந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட இதில் கரெக்டாக இருந்தீங்கன்னா பார்த்துக்கலாமே. யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் ஃபார் த வர்ஸ்ட் சிச்சுவேஷன். நீங்கள் ரெண்டுக்கும் ப்ரிப்பேர் இப்பயே படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒருவேளை போஸ்ட்போன் பண்ணாலும் பார்த்துக்கலாம், இல்லை சிலபஸ் ரெடியூஸ் பண்ணாலும் தப்பு இல்லை. இதனால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரப்போகிறது இல்லை. நீங்கள் அட்வான்டேஜ் அஹெடாக தான் இருக்க போகிறீங்க. இல்லை ஒருவேளை சிலபஸ் ரெடியூஸ் ஆச்சுன்னா நம்ம கம்மியாக படிச்சுக்கலாமே யோசிச்சிங்கன்னா அது உங்களோட தப்பு தான். நீங்கள் தான் கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. பெரிய ப்ராப்ளம் ஃபியூச்சரில் வரும். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு ப்ராப்பராக நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆஸ் அ பிரதராக இந்த இடத்துல ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ ஐ ஹவ் ஐ டிட் திஸ். உங்களுக்கு இந்த வீடியோ நிஜமாக பிடிச்சிருக்குன்னா ஹிட் லைக், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து இந்த டிஸ்டர்பன்ஸில் இருக்காங்க, மென்டலி நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும் தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ இட்ஸ் சுதர்ஷன் சைனிங் ஆஃப். தேங்க்யூ ஆல். பை.